வணக்கம் நண்பா, நான் உங்க சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பென் 10 அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 9 விதமான அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீசிஸோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்புறம் வீக்னஸ் பற்றி தெளிவாகவே பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் வந்து ஓர்மோரோன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஏலியனை வந்து ஒரு ஜாம்பி மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இதோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. ஒரு ஹாரர் ஃபீலோட ரொம்பவே ஒரு க்ரீப்பியான லுக்கோட இந்த ஏலியனை வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இதோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆரம்பத்தில் இப்படி ஒரு ஜாம்பி ஏலியனை உருவாக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து நம்ம டெரிக் ஜே வாட் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு தான் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் அது யோசிச்சது அவர் தான். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இப்படி ஒரு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம தாமஸ் பெர்கின்ஸ் கிட்ட அவர் ஹெல்ப் கேட்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம தாமஸ் பெர்கின்ஸும் இந்த ஏலியனை 2020 வந்து அவர் உருவாக்கி முடிக்கிறாரு. ஆனா இந்த ஏலியன் உருவாக்கப்பட்டது நம்ம பிரைம் பென்னுக்காக கிடையாது. அப்படி ஃபியூச்சர் வெர்ஷனான நம்ம பென் 10,000க்காக தான் இந்த ஏலியனை வந்து கிரியேட்டர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. அதாவது இந்த ஏலியன் பென் டெனிசனுக்கு இப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க ஃபியூச்சரை சேர்ந்த பென் 10,000க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன். ஒருவேளை நம்ம புது பென் 10 சீரீஸில் வந்து பென் 10,000 டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வர மாதிரி காட்டினாங்க அப்படின்னா அப்போ இந்த ஏலியனா நம்ம பென் 10,000 வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியுது இல்லையா, ரொம்பவே ஒரு க்ரீப்பியான ஒரு லுக்கோட இருக்குது அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக வந்து கார்ட்டூனில் காட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒருவேளை சின்ன பசங்கள்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை காட்டாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை தைரியமாக அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அப்படின்னா இந்த ஏலியனை அவங்க காட்டினாங்க அப்படின்னா செம்ம மாசாக இருக்குங்க. நான்லாம் சில்லறையை தெறிக்க ஒரு அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான லுக்காக இருக்குது. நீங்கள் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏலியன்ஸோட டிசைன் வந்து படு மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஏலியனை மட்டும் காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்ம மாசாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஏலியனோட டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏலியனோட ஸ்பீசிஸ் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனூர் ஓர்மோரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்ல தான் இது வந்து வாழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த பிளானட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் கிடையாது, நம்ம அனூர் சிஸ்டத்துல தான் இருக்குது. எல்லா பென் 10 ஃபேன்ஸுக்குமே தெரியும், எல்லா வகையான கோஸ்ட் டைப் ஏலியன்ஸுமே அனூர் சிஸ்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனும் அதே அணு சிஸ்டத்தை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானட்டோட பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர வேற எந்த தகவலையுமே கிரியேட்டர்ஸ் கொடுக்கல. அதாவது இந்த பிளானட் எப்படிப்பட்டதான ஒரு தட்பவெப்ப நிலையில இருக்குது, இந்த பிளானட்ல வேற என்ன ஏலியன்ஸ்லாம் இருக்குது, இதுக்கு பிரெடட்டர் ஏலியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணலை. அப்படிங்கிறதுனால புது சீரீஸில் வந்து காட்டினா தான் உண்டு. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இதோட மெயினான பவரே இதால் மற்றவங்களோட லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்றவங்களோட லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அவங்கள பயங்கரமாக வீக்காக்க முடியும், தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இது சண்டை போட வேண்டிய தேவையே கிடையாது, தன்னோட கையை கூட மற்றவங்க மேலே வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. ரொம்ப சுலபமாக நின்ன இடத்துல இருந்து அவங்களோட லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அவங்கள தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படி லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்றதன் மூலமா டெம்பரரியா கொஞ்ச நேரத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களை வந்து ஜாம்பிஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜாம்பிஃபைட் பண்றது மட்டும் இல்லாம அவங்கள வந்து தன்னோட மினியன்ஸா தன்னோட அடியாட்களா மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது டெம்பரரி தான். பென் திரும்ப நார்மல் ஃபார்முக்கு மாறிட்டாரு அப்படின்னா ஜாம்பியா மாறின கேரக்டர்ஸ் எல்லாருமே திரும்பவும் நார்மல் ஃபார்முக்கு மாறிடுவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்ச நேரம் டெம்பரரியா இருந்தாலும் கூட இது ஒரு சூப்பரான பவர் அப்படிங்கிறத வந்து நம்மளால மறுக்கவே முடியாது. தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பி படையையே இந்த ஏலியனால உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. தன்னை அழிக்க வந்தவங்க, தான் கூட சண்டை போட வந்தவங்க எல்லாத்தையுமே தான் கூட சேர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் கண்ட்ரோலிங் மாதிரி தான் எல்லாத்தையுமே மைண்ட் வாஷ் பண்ணி தன்னோட ஒரு கூட்டமாக இதால் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த பவர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனுக்கு டியூரபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம். எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் சரி அசால்ட்டாக தாங்கும். பீஸாக பிச்சு போட்டாலும் கூட திரும்பவும் தன்னோட உடலோட இணைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்தே புரியுது இந்த ஏலியனுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி. கூடவே இந்த ஏலியனுக்கு நைட் விஷன் இருக்கிறதுனால இரவு நேரத்தில் கூட தன்னோட எதிரி எங்கே இருக்கிறான், எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறான் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து அவனை ரொம்ப சுலபமாகவே பொசஸ் பண்ண முடியும்
அவனை தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுக்க முடியும், ஜாம்பிஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கால இந்த பிரெயின் ட்ரெயினை வந்து பொசஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆம்னிவர்ஸ் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கடைசி எபிசோடான ஏ நியூ டான் அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கும். அந்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென் டெனிசன் வந்து கோஸ்ட் ஃப்ரீக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு ஜாம்பியை வந்து கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் முடியாமல் போயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கால நம்ம பிரெயின் ட்ரெயினை கண்ட்ரோல் எடுக்க முடியாது, ப்ரொசஸ் பண்ண முடியாது. அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன் வந்து ரொம்பவே ஒரு ஸ்லோவான ஒரு ஏலியன். இதால வேகமா செயல்பட முடியாது, ஓட முடியாது, துரத்த முடியாது, இப்படி எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. காரணம், இது ஒரு ஜாம்பி பேஸ்டு ஏலியன். நம்ம ஜாம்பி மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஜாம்பி எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த ஏலியனும் ரொம்பவே ஸ்லோவாக தான் அது வந்து அதால் மூவ் பண்ண முடியும். ஒரு பொருளை தூக்கி இது மேலே வீசினா கூட அதை அங்கேயே அடி வாங்கிட்டு தான் நிற்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் அதை டாச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஏலியனால் டக்குன்னு டாச் பண்ண முடியாது. அதுவும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சில ஏலியன்ஸ் வந்து இதை அடித்து நாக் அவுட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதால் வேகமாக ஓடவும் முடியாது, யாரையும் துரத்தி பிடிக்கவும் முடியாது. எதிரி ஓடிட்டாங்க அப்படின்னா துரத்தி பிடிக்க முடியாது, துரத்துறாங்க அப்படின்னா ஓட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு வீக்கான ஸ்டேஜில் தான் அந்த ஏலியன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கு ஒரு அல்டிமேட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அல்டிமேட் ஃபார்மில் வந்து இந்த ஏலியனால் ரொம்பவே வேகமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட ஃபோட்டோ இன்னும் கொடுக்கலிங்க, அதனால் என்ன அதில் போட முடியாது. பார்ப்போம், ஃபியூச்சரில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஏலியனோட பவர்ஸை பற்றி சொல்லும்போது இதால் மற்றவங்க லைஃப் எனர்ஜி அதனுக்குள்ளே அப்சர்வ் பண்ண முடியும், அதன் மூலமாக எதிரியை வீக்காக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது பயங்கரமான ஒரு ஐகானிக்கான பவராக இருந்தாலும் கூட ரோபோட்ஸ் கிட்டையும் கோஸ்ட் ஃப்ரீக் ஸ்பீசிஸ் கிட்டையும் இந்த பவர்ஸ் வேலையே செய்யாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்ஸ் கிட்டையும் கோஸ்ட் ஃப்ரீக் ஸ்பீசிஸ் கிட்டையும் லைஃப் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இதனால பிரெயின் ட்ரெயின் வந்து தோற்று போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு இருக்கிற ஒரே மிக முக்கியமான பவரே அடுத்தவங்க லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதன் மூலமாக அவங்கள வந்து ஜாம்பிஃபைட் பண்ணுறது தான், தன்னோட மினியன்ஸை மாற்றுறது தான் அதோட மெயின் முக்கியமான பவராகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து அது செல்லுபடியே ஆகாது. ஏன்னா நம்ம ரோபோட்ஸ் கிட்ட வந்து லைஃப் எனர்ஜி கிடையாது, கோஸ்ட் ஃப்ரீக் ஸ்பீசிஸ் கிட்டையும் லைஃப் எனர்ஜி கிடையாது. அதனால ரொம்ப சுலபமாகவே பிரெயின் ட்ரெயின் தோற்று போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இதுவும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஏலியனுக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து சுத்தமாகவே கிடையாதுங்க. டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட ஸ்ட்ரென்த்துங்கிற விஷயத்துக்கு வரும்போது இது வந்து சுத்தமாகவே ஒன்றும் இல்லாத ஒரு ஏலியனாக தான் இருக்குது. எதிரி வந்து ஒரு ரோபோட்டாக இருந்து 1vs1 ஃபைட் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுலபமாகவே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு வீக்கான ஏலியனாக தான் இந்த ஏலியனை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியனுக்கு ரோபோட்ஸ் ஒரு மிக முக்கியமான வீக்னஸ் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு வீக்னஸாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. என்னதான் இந்த ஏலியனுக்கு வீக்னஸ் அதிகமாக இருந்தாலும் கூட இதோட பவர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஒரு ஐகானிக்கான பவர் தான் இதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய படையையே இதால் உருவாக்க முடியும். இது வந்து ஒரு மிக முக்கியமான பவராக தான் இருக்குது. அதனால இந்த ஏலியன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். அடுத்த எபிசோடில் நம்ம மீலி மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல்லை அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடும்போது உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல்லை அடிச்சு விட்ருங்க. நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், see you.